الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله وعلى عباده أما بعد. قال الله تعالى في شأنه تكريما وتهريما مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم. وأيضا قال الله تعالى: وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. وأيضا قال: لقد كان لكم في رسول الله أسوة حسنة. وقال صادق المصدوق النبي صلى الله عليه وسلم: من يعش منكم بعدي فسيرى اختلافا كثيرا فعليكم بسنتي أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழனைத்தும் ஏக இறைவன் ஒருவனுக்கே. அவனது அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நமது நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நாம் இன்னும் நல்லடியார்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் மிக்க மேன்மைக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இன்றைய வாழ்வில் இன்று இஸ்லாம் என்றாலே ஒரு சர்ச்சைக்குரிய மார்க்கமாக இன்று உலகில் பார்க்கப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் என்றால் அது ஒரு மாதிரியானது என்று பார்க்கப்பட்டு அதில் சர்ச்சையில் இறங்கி ஆய்வு செய்தவன் இறுதியில் இஸ்லாமியனாக மாறிப்போகிற அதிசயங்கள் இன்று ஊடகங்கள் வழியிலாக, செய்திகளின் வழியிலாக எல்லா இடத்திலும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 90% பேர் இணைந்த இஸ்லாமியர்கள் சொல்லும் ஒரு கருத்து என்னவென்று தெரியுமா? 90% பேர் சொல்லுகிற ஒரு கருத்து: நாங்கள் இஸ்லாத்தை பார்த்து இந்த மார்க்கத்திற்கு வந்தோமே தவிர இஸ்லாமியனின் நடைமுறையை பார்த்து இந்த இஸ்லாத்தின் புனித மார்க்கத்திற்கு நாங்கள் வரவில்லை என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி இருக்க ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய நடைமுறையை பார்த்து ஒருவன் இஸ்லாத்திற்கு வருவதற்கு தயங்குகிறான் என்றால் இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு நாம் பின்தங்கி போயிருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு இந்து மதத்தை சார்ந்தவன் தன்னுடைய கோயிலை கடந்து செல்கிற பொழுது தன் கோயில் வந்தவுடன் 2 நிமிடம் நின்று வணங்கி விட்டு போவான். ஒரு தேவாலயத்தை கடந்து செல்லுகிற ஒரு கிறிஸ்துவன் தன் தேவாலயம் வந்தவுடன் 2 நிமிடம் நின்று தன் இரு புஜங்களிலும் கையை வைத்து வாயில் முத்தம் போட்டு விட்டு செல்லுவான். ஒரு பௌத்த மதத்தை சார்ந்தவன் தான் கோயிலுக்கு போகிற பொழுது அங்கிருக்கிற கடவுளை வணங்கிவிட்டு போகிற வழக்கம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒரு இஸ்லாமியன் மட்டும்தான் தன் பள்ளிவாசலை கடந்து செல்லுகிற பொழுது அங்கு பாங்கின் ஓசை ஒலிக்கும் பொழுது கூட யாருக்கோ அது சொல்லப்படுவதை போன்று எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் கால்நடைகளின் மீது மழை துளி பொழிவது போன்று எந்த விதமான ஒரு அக்கறையும் இல்லாமல் போகிற ஒரு சூழ்நிலைகள் இன்று நம் இஸ்லாமியர்களுடைய வாழ்வில் இருக்கிறது என்று சொன்னால் இதுதான் நம்முடைய மிக மிக தாழ்வான பகுதிக்கு காரணமாக இருக்கிறது என்று புரியும். சகோதரர்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த ஒரு 5,50,000 சொச்சம் மணி நேரங்கள், இன்னும் துல்லியமாக சொன்னால் 22,995 நாட்கள் மட்டும்தான் இவ்வுலகில் வாழ்ந்தார்கள். கிட்டத்தட்ட அவர்களுடைய இறுதி யாத்திரைக்கு ஹஜ்ஜிற்கு செல்லுகிற பொழுது ஹஜ்ஜத்துல் வதாவிலே கிட்டத்தட்ட 1,24,000 சஹாபாக்கள் இருந்தார்கள். 1,24,000 சஹாபாக்கள், இன்னும் பல சஹாபாக்கள் வராமல் இன்னும் இருந்தார்கள் என்பதாக ஹதீசுகளில் குறிப்பிடப்படுகிறது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாள் ஒன்றுக்கு நாயகம் அன்னை ஆமினாவின் வயிற்றிலிருந்து வந்ததிலிருந்து இறப்பும் வரை அவர்கள் நாள் ஒன்றுக்கு 6 நபரையாவது இஸ்லாமியராக மாற்றியிருந்தால் தான் அப்படி கொண்ட பெருங்கொண்ட கூட்டத்தை அவர்களால் திரட்டி இருக்க முடியும் என்பதாக வரலாறு நமக்கு படிப்பினை தருகிறது. அத்தனை பெயரையும் மாற்றி வைத்தது அவருடைய நடைமுறையில். அன்புக்குரிய பெரியார்களே, இது நாம் எந்த நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறோம்? நவீனம், நாகரீகம் என்கிற பெயரில் நாம் ஆடத் தொடங்கி என்னென்னமோ நாம் வாழ்வில் கொண்டு வருகிறோம். நவீனம் என்கிற பெயரில் நாம் இன்று செய்கிற எத்தனையோ விஷயங்கள், எத்தனை நாள் தான் நாயகத்துடைய சுண்ணத்தை நாங்கள் பின்பற்றுவோம், அவர்கள் வாழ்வில் காட்டி தந்த நடைமுறையை நாங்கள் பின்பற்றுவோம். ஒரு ஆறி போன உணவை, அதுவும் ஒவ்வொரு கவனமாக சாப்பிடுவதை எத்தனை நாள் பின்பற்றுவோம்? வந்தது பஃபே சிஸ்டம் ஒண்ணு, போனமா நின்னமா கோழி கொத்தனமா 4 கொத்து, அதுக்கப்புறம் மீதி பாதி சாப்பாட்டை போடாமல் வந்தால் நாகரிகம் அல்ல என்று இந்த உலகம் சொல்லுகிறது.
கடைக்காரன் கொடுப்பதே அரை கிளாஸ் டீ தான், அதிலும் அரைவாசியை வைத்து விட்டு வராமல் இருந்தால் அது நாகரிகம் அல்ல. இன்று மேற்கத்திய கலாச்சாரம் என்பதில் மூழ்கி போயிருக்கிற என் அருமைக்குரிய பெரியார்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வெஸ்டர்ன் கல்ச்சர் என்று நாம் எதையோ சொல்லுகிறோம். அவர்கள் அறிவியலில், விஞ்ஞானத்தில் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறார்கள். அப்படி இருந்திருந்தும் கூட நம்மாளுகள் கண்டுபிடிச்சு வந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எப்படி பல லட்சம் கோடிகளை செலவு செய்து 10 நிமிடம் போய் வருகிற கழிவறைக்கு எப்படி வெஸ்டர்ன் பாத்ரூமை அமைப்பது, அல்லது தண்ணீரை சிக்கனப்படுத்தி எப்படி கழுவாமல் துடைத்து விட்டு வருவது. இதைத்தான் நாம் வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருந்து கற்றுக்கொண்டிருக்குமே தவிர வேற எதையும் நாம் கற்றுக்கொள்ளவில்லை. இன்று பெண்கள் என்று சிலர் சுத்துகிறார்கள். எங்களை எல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது, நாங்கள் எங்களுடைய சுதந்திரத்திற்கு நாங்கள் இருப்போம், எங்களை எதுவும் கேட்கக்கூடாது என்பதாக உரித்த கோழியை போல அரை ஆடைகளை அணிந்து கொண்டு எங்களை யாரும் போர்க்கக்கூடாது, டோன்ட் டச் மீ, இட் இஸ் மை ஃப்ரீடம் என்று சொல்லிக் கொண்டு மீறி தொட்டால் கேஸ் போடுவதுதான் இன்று பெண்கள் காட்டும் நாகரிகம். இதையெல்லாம் நீங்கள் நாகரிகம் என்று எடுத்துக்கொண்டால் அது எனக்கு என்னவோ தவறாக தெரிகிறது. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மையஇஷ் மின்கும் பஅதி ஃபஸயரா இக்திலாஃபன் கதீரா. எனக்கு பின்னால் இந்த உலகத்தில் நவீனம், நாகரிகம் என்கிற பெயரில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அவனவன் ஒரு பெயரை சொல்லுவான். பன்னங்கொட்டியை சூப்பி போட்டதை போன்று முடியை வைத்துக் கொண்டு ஸ்டைல் என்று சுத்துவான். இன்னும் சொல்ல போனால் நடிகர்களை எல்லாம் தன்னுடைய வாழ்வின் ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு சுத்துவான். இதையெல்லாம் நாகரிகம் என்று சொல்லிக் கொண்டு ஒரு காலம் வரும். அப்படி மாற்றம் ஏற்படுகிற காலத்தில் நான் தடம் மாறி போன என் சஹாபாக்களை தடம் என் பார்த்து இஸ்லாத்தில் சேர்ப்பதற்கு எந்த வழிமுறையை என் வாழ்வில் நான் கொண்டு வந்தேனோ அப்படிப்பட்ட வாழ்வின் நடைமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும். எனவேதான் சொன்னார்கள், ஃபஅலைக்கும் பிசுன்னதி, என்னுடைய சுன்னத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை அது உங்களை விட்டு நழுவி போய்விடும் என்கிற பயம் ஏற்பட்டால், ஒருவேளை அது உங்களை விட்டு நழுவி போய்விடும் என்கிற ஒரு பயம் உங்களுக்கு ஏற்பட்டால், பல்லில், அதாவது கடவாய் பல்லில் இருக கடித்து பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், இன்று நாம் எந்த அளவிற்கு அவருடைய சுன்னத்தை பின்பற்றுகிறோம். ஒரு காலம் இருந்தது, பெரியார்கள் எல்லாம் இளைஞர்களை பார்த்தால் பள்ளியில் சென்று விட்டு பவ்யமாக அப்பாவையும் ஜுப்பாவையும் போட்டு தாடியெல்லாம் வைத்துவிட்டு தொழுது வெளியே வருகிற பொழுது யாராவது இளைஞர்கள் தொழாமல் பேண்ட் சட்டையோடு வெளியே நிற்பதை பார்த்தால் ஒரு மாதிரியா பார்த்து பேசுவார்கள், பாவம் பரிதாபப்படுவார்கள். ஏன் இப்படி சுத்துகிறான்? இப்ப காலம் அப்படியே மாறி போயிடுச்சு. பேண்ட் சட்டை போட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருப்பான், பள்ளிவாசல் யாராவது தாடி தொப்பியோடு போனால் பொழைக்க தெரியாதவன் போல இருக்கான் போல, பொழைக்க தெரியாதவன் போல இந்த காலத்துல இப்படி சுத்திக்கிட்டு இருக்கானே என்பதாக அப்படியே மாற்றமாக உள்டாவாக மாறுகிற ஒரு சமுதாயமாக இன்றைய நவீனம் காலம் நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம். சுன்னத்துகளை நாம் எந்த அளவிற்கு பின்பற்றுகிறோம் என்பது இங்கு முக்கியம் அல்ல, சுன்னத்துகளை எந்த அளவுக்கு நாம் மறந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். நன்மைக்குரிய பெரியார்களே, 1400 வருடங்களுக்கு முன்னால் அண்ணலாம் பெருமானார் காட்டியதெல்லாம் ஒரு சுன்னத் என்பதாக, இந்த காலத்துக்கு அதெல்லாம் நம்ம காலத்திற்கு அது செட் ஆகுமா என்பதாக பேசுகிற ஒரு சமுதாயம் இருக்கிறது. இதையெல்லாம் தெரிந்ததினால்தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொன்னார்கள், தஅவுனி மா தரக்குக்கும் இன்னமா உஹ்லிக மன் கான கபலக்கும் வ கஸரத்து சுஆலிஹிம் வக்திலாஃபுஹும் அலா அன்பியாயிஹிம். இதற்கு முன்னால் நாசமாய் சின்ன பின்னமாக அழிக்கப்பட்ட அத்தனை சமுதாய மக்களும் அழிந்ததுடைய காரணம் என்னவென்று தெரியுமா? அத்தனை பேரும் தன் நபி சொன்ன வார்த்தையில் சந்தேகப்பட்டு கேள்வியை கேட்டார்கள். அவர்கள் செய்த விஷயங்களில் இப்படி இருக்குமோ என்பதாக, இப்படி செட் ஆகுமா என்பதாக சர்ச்சைகளை எழுப்பினார்கள். அத்தனை கேள்விகள் கேட்டதனால்தான் அவர்கள் அத்தனை பேரும் அழிக்கப்பட்டார்கள் என்பதாக நாயகம் சொல்லுவார்கள். இத்தோடு நிறுத்திக் கொள்ளவில்லை, இறைவனே இறங்கி வந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இறைவனே இறங்கி வந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் ரசூல் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொன்னார் என்றால் நீங்கள் அதை வாயை மூடி கேட்டுக் கொள்ளுங்கள். உங்கள் ரசூல் ஒரு விஷயத்தை தடுத்தார்கள் என்று சொன்னால் அத்தோடு அதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் என்பதாக இறைவன் குர்ஆனில் சொல்லுவார். ஏன் தெரியுமா? ஒரு காலம் சுத்திக் கொண்டே இருக்கிறது, நாகரிகம் என்று எதையோ தொடங்கி கடைசியில் இன்று மது ஒழிப்பில் நிற்கிறது. இது 1400 வருடங்களுக்கு முன்பு பெருமானார் காட்டி தந்த வழிமுறை. அடுத்தது ஹத்னா, அடுத்தது நோன்பு, இது போன்ற எல்லா விஷயங்களிலும் நாகரிகம் என்று சுத்திவிட்டு கடைசியில் உஸ்வத்துல் ஹஸனா, அழகிய நடைமுறையாக நமது நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் அவர்கள் சுன்னத்தை பின்பற்றுகிறார்கள் தவிர இந்த அழகிய நடைமுறை வேற எங்கேயும் நாம் தேட முடியாது. எனக்குரிய பெரியார்களே, நிறைய விஷயங்களை பேசலாம். சில விஷயங்களை நாம் உணர்த்துவதன் மூலியமாக அது உங்கள் வாழ்வில் நிறைய பலன் தரும் என்று நினைத்து நான் ஆரம்பிக்கிறேன்.
நாம் கவனமாக வைத்துக் கொள்ள ஒரு விஷயம், இன்று நாம் சாதாரணமாக தண்ணீரை குடிக்கிறோம், தண்ணீரை நாம் அருந்துகிறோம். நாயகம் சொன்ன சுன்னத் என்றால் நமக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். நாயகம் எப்படியெல்லாம் சொன்னார்கள், தண்ணீர் குடிப்பதற்கான சுன்னத்துகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஒருவன் பிஸ்மில்லா சொல்லி குடிக்க வேண்டும், அவன் குடிக்கிற பொழுது வாய் வைத்து குடிக்க வேண்டும், அவன் குடிக்கிற பொழுது மிடலாக குடிக்க வேண்டும், அவனை குடிக்கிற பொழுது ஏதாவது தூசி எறிந்தால் தூக்கி எறிய வேண்டும், கடைசியில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி அந்த தண்ணீரை குடித்து முடிக்க வேண்டும் என்பதாக நாயகத்தின் சுன்னத்துகள் நமக்கு தெரியும். இது எல்லாம் தெரிந்த பிறகும் கூட ஏதோ அரசியல்வாதி சோடா குடிப்பதை போன்று ஒரே தம்மில் குடித்து வைப்பது எல்லாம் சுன்னத்தல்ல. உட்கார்ந்து குடிப்பதற்கு புண்ணுள்ளதை போன்று நாம் உட்காராமல் நின்று கொண்டு குடிப்பதனால் அதெல்லாம் சுன்னத்தாக மாறிப்போய் விடாது. அன்புக்குரிய பெரியார்களே, நவீனம் என்றால் இன்று நாம் எதையும் கேட்கிறோம் அல்லவா? இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த அந்த உட்கார்ந்து குடிக்கிற சுன்னத்துடைய நவீனம் என்ன தெரியுமா? இந்த விஞ்ஞானம் சொல்லுகிறது, ஒரு அருவியில் தண்ணீர் கொட்டுகிறது, கீழே குடிக்கிறவனுக்கு அந்த அருவியுடைய தண்ணீர் படுகிற பொழுது வலிக்கும், தலை கொஞ்சம் கனமாக இருக்கும். இதுவே ஒரு சாதாரண ஒரு அறையில் அமர்ந்து ஒரு மக்கில் அள்ளி குடிக்கிற பொழுது அவனுடைய அந்த நிதானம் அவனுக்கு சுகத்தை தரும் என்பதாக விஞ்ஞானம் சொல்லுகிறது. இதே போன்றுதான் ஒருவன் நின்று கொண்டு குடிக்கிற பொழுது நேராக அந்த தண்ணீர் அவன் குடல்களில் பாய்கிற பொழுது அது புண்ணை ஏற்படுத்துகிறது. அதுவே அவன் அமர்ந்து உட்கார்ந்து குடிக்கிற பொழுது அந்த குடல் வளைவின் காரணத்தினால் மெதுவாக சென்று அந்த வயிற்றில் சென்று அந்த தண்ணீர் அடைகிறது. இதனால் அவனுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் தாகமும் தீருகிறது என்பதாக நவீனம் சொல்லுகிறது. நீங்கள் தான் நவீனத்தை தான் நீங்கள் விரும்புவீர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நவீனம் தான். அதனால்தான் அன்றே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாராவது நின்று கொண்டு குடித்தால் நீங்கள் வாந்தியை எடுங்கள் என்பதாக சொன்னார்கள். கையை விட்டு வாந்தியை எடுங்கள் என்பதாக நாயகம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய பெரியார்களே, இப்படிப்பட்ட சுன்னத்தை நாம் மறந்து விட்டோம். இன்று சாப்பாடு என்று எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் அக்பர், நம்ம எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இரண்டு கைகளையும் உரம் போன்று நமக்கு அல்லாஹ் தஆலா தந்த பின்பும் கூட இன்னைக்கு சாதாரண ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா ஒரு உணவை சாப்பிடுவதற்கு உட்கார்ந்தோம்னு சொன்னா பக்கத்துல கத்தி கொக்கி கடப்பரெல்லாம் வச்சிருக்கிறான். எதற்குன்னு தெரியல. ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து அதை கொத்தி கொத்தி சாப்பிடுறான். நம்ம நல்ல கைதான் சொல்லி நம்ம கையை வச்சு சாப்பிட்டா இவன் தான் யாரா உள்ள விட்டது என்பதை போன்று பார்க்கிற பார்வைகள் என்று நிலவி கொண்டிருக்கிறது. கடினமான பொருள் கடிப்பதற்கு மிக கடினமாக இருக்கிறது. தடிமமான பொருள் தடிமமாக இருந்தால் வேண்டுமானால் கத்தி கடப்பார கொக்கியில வச்சு யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா வாயில் வைத்தால் கரைந்து போகிற, தொட்டால் பீந்து போகிற இட்லிக்கு எல்லாம் அதை வைத்து யூஸ் பண்ணினால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் அல்லவா? இது எல்லாம் நாகரிகம் என்று சொன்னால் இதனுடைய முடிவு எங்கு போய் நாம் பார்ப்பது? அன்புக்குரிய பெரியார்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு தடவை ஃபலூதா என்கிற உணவை கொடுத்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வாழ்வில் ஒரு தடவை ஃபலூதா என்கிற அந்த இனிப்பு பொருளை கொடுத்தார்கள். உடனே அது வேண்டாம் என்று தடுத்து விட்டார்கள். அருகில் அமர்ந்திருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், இது ஏன் நாயகம் தடுத்து விட்டார்கள் என்பதாக. இல்லை, இது நாயகம் தன் வாழ்வில் குடித்ததில்லை. குடித்திருந்தார்கள் என்றால் நான் குடித்திருப்பேன். நாயகம் இதை குடிக்கவே இல்லையே, அப்படி இருக்கு இதை நான் எப்படி குடிக்க முடியும் என்பதாக அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் சொன்னார்கள். என்றால் நாம் எதை விரும்புகிறோம் என்று சஹாபாக்கள் எதையும் செய்யவில்லை. எதை செய்தார்கள் நாயகம், எதை சாப்பிட்டார்கள் நாயகம் என்று ஒவ்வொரு சன பொழுதிலும் அவர்கள் செய்ததையே தன்னுடைய வாழ்வின் அங்கமாக எடுத்துச் சென்றார்கள். என்றால் எந்த அளவிற்கு சுன்னத்துகளின் மீது பேணிக்கை வைத்திருப்பார்கள் என்பதை நாம் கவனித்து வைக்க வேண்டும். இன்று தொழுகை என்றாலே ஒரு மாதிரியான பார்வை எல்லாருக்கும். ஒரு 50 ரூபாய் கேட்டா கொடுத்துறாங்க. ஒரு 2 ரக்காய் தொழுகை சொன்னால் அது ஒரு மாதிரியை பார்க்கிறது. பாரதூரமாக தொழுகை மாறிப்பதற்கான காரணம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. பாரதூரமான ஒரு பார்வை. தடிக்கு குப்புற விழுந்தால் கூட மேற்கு பக்கம் விட மாட்டேங்கிறான். கேட்டா சஜிதாவா போயிருமா? அந்த அளவிற்கு ஒரு தொழுகையுடைய விஷயத்தில் நாம் எந்த அளவிற்கு நாம் இருக்க வேண்டிய பேணிக்கை இந்த நம்மிடத்தில் இல்லாமல் போயிடுது. தமாஷுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுவார்கள். ஒரு ரெகுலரா நமக்கு தொழுகையில் நிறைய வெரைட்டிகள் இருக்கிறார்கள். ரெகுலரா தொழுகிறவர்கள் இருக்காங்க, வாரத்திற்கு ஒரு நாள் ஒருவரும் இருக்கிறார்கள். மொத்தம் ஒரு வருடத்துடைய கடைசியில் ஈதுக்கு மட்டும் வருவார். அதுவும் கடைசி சப்பிட்டு கடைசி ஆட்ட கட்சி பயன் கட்டி தொழுதுட்டு போயிடுவார். இப்படி 3 வகையான கேரக்டர் இருக்காங்க. இதுல ஒரு நாள் பெருநாளுக்கு மட்டும் தொழுக வந்த ஒரு நபர் எப்படின்னா ஒளிச்சதுன்னு தெரியல, அடுத்தவர்களை பார்த்து ஒளிச்சது எப்படியே கஷ்டப்பட்டு போய் தொழுகை நின்று விடுகிறார். எப்பயும் தொழுகிற ஒரு நபர் அவருக்கு பின்னால் வந்து இருக்கிறார். நமக்கு எல்லாம் தெரியும், பெருநாள்னா பெரிய கூட்டங்கள் அதிகமாக இருக்கும், என்ன செய்வது என்று தெரியாது, அந்த அளவுக்கு கூட்டங்கள் இருக்கும். நிறைய கூட்டம், தொழுகையினுடைய சட்டம் நமக்கு தெரியும். கூட்டம் அதிகமாக இருந்தால் முன்சப்பில் இப்படி கையை வைத்தார் என்று சொன்னால் கொஞ்சம் நகர்ந்து போக வேண்டும், கொஞ்சம் நகர்ந்து செல்ல வேண்டும் என்கிற அர்த்தத்தை சட்டங்கள் கொடுக்கும். சரி, எப்பயும் தொழுக வருகிற நபர் தனக்கு இடமில்லை என்பதன் காரணத்தினால் அன்று புதிதாக வந்த நபர்களுடைய முதுகில் கையை வைக்க அவர் நினைத்துக் கொண்டார், இப்படித்தான் தொழணும் போல இருக்குது. ஆனால் அவர் அடுத்தவருடைய முதுகில் கையை வைத்தார்.
இது அடுத்தவருடைய முதுகில் கையை வைக்க. இப்படியே போய் போய் 3வது சப்பு 2வது சப்பு கடைசியில் மோதினாருடைய முதுகில் படா என்று வைக்க பதறி போயிட்டார். நான் ஃபேன் போட்டு தான் வந்தேன், அப்புறத்துக்கு நான் முதுகுல கையை வைக்கிறேன். அல்லது விக்காமத்துல நல்லா தானே சொன்னேன், அதற்கு பின்பும் எதற்கு என் முதுகில் கை, நமக்கு எதுக்குற இந்த வீண் பம்புன்னு அவர் தூக்கி இமாம் முதுகுல கைய வைக்க, இமாம் இன்னைக்குதான உருப்படியா தொழுலான்னு இருந்தோம், இன்னைக்கு வச்சுட்டானுங்க 2-3 ரக்காத்துல நான் தக்பீர் மறந்துட்டேன் போல இருக்குன்னு இன்னொரு 5-6 தக்பீர் சேர்த்து கேட்ட மொத்த தொழிலும் பசாதா போயிடுச்சு. தொழுகையினுடைய நிலைமை இந்த அளவிற்கு மாறி போய் கிடைக்கிறது. அருமைக்குரிய பெரியார்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்னு ஸமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் 103 வருடங்கள் வாழ்ந்தார்கள். 40 வருடம் தொடர்ந்து இமாம் ஜமாத் தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுதார்கள். நாம் சிந்திக்க வேண்டும், ஜமாத்தோடு அல்ல, தக்பீர் தஹ்ரீமா. இமாம் அல்லாஹ் அக்பர் என்றவுடன் இவரும் அல்லாஹ் அக்பர் என்று மோதினாரோடு சேர்ந்து தக்பீர் கட்டுவார். இப்படியே தொடர்படியாக 40 வருடம் செஞ்ச அந்த இப்னு ஸமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே ஒரு தடவை தக்பீர் தஹ்ரீமாவை தொழுகையில் சேருவதற்கு கொஞ்சம் தாமதமாகி போகும். ஜமாத்தில் கலந்து கொள்வார், ருக்குவில் சேர்ந்து கொண்டு ஜமாத்தை முடித்து விடுவார். முடித்ததற்கு பின்னால் அவருக்கு மிகவும் கவலை ஏற்படும். ரப்பே, இத்தனை நாள் என்னை நீ ஜமாத்தோடு தக்பீர் தஹ்ரீமாவோடு தொட வைத்தாயே, இன்று ஏன் இவன் இப்படி ஆக்கிவிட்டாய் என்று அழுது கொண்டு ஒரு சின்ன யோசனையை செய்வார். ஐவன் சொன்னார்கள் அல்லவா, சபாங்க இஸ்ரீன தரஜத்தன், ஒரு தொழுகையை நாம் சாதாரணமாக தொழுகுவதை விட ஒரு ஜமாத்தோடு தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுதால் 27 மடங்கு நன்மை கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள். ஒரு சூசகமான முறையில் இவர் யோசித்து, நாம் ஏன் 27 முறை இஷாவை தொழுது விட்டால் நமக்கு அந்த நன்மை கிடைக்காது என்பதாக 4 ரக்காய் தொழுது சலாம் கொடுப்பார். 2வது முறை 4 ரக்காய் முடித்து சலாம் கொடுப்பார். இப்படியே தொழுது 4ற்கு ஒரு சலாம் என்று கிட்டத்தட்ட 27 முறை தொழுது முடித்து மயக்கம் அடைந்து சரிவார்கள். சரிந்தவுடன் கனவில் ஒரு அசிரீர் ஏற்படும். யா இப்னு ஸமா, இத்தனை காலமாக நீ தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுது ஒரு நாள் தான் நீ தக்பீர் தஹ்ரீமாவுக்கு வரவில்லை, அதன் காரணத்தினால் 27 முறை நீ தொழுது இப்படி மயக்கம் அடைந்து கிடக்கிறாயே. 27 முறை இல்லை இப்னு ஸமா, 1 கோடி முறை நீ தொழுதாலும் அந்த தக்பீர் தஹ்ரீமாவுடைய நன்மை உனக்கு கிடைக்காது என்பதாக அசிரீர் ஏற்பட்டதை கேட்டால், நம்மை போன்ற அல்ல, அவர்களுடைய அந்த தொழுகையை விட்டதற்கான காரணங்களில் கிதாபில் போடுகிற பொழுது அழகாக சொல்லுவார்கள், அன்று அவருடைய தாயுடைய வஃபாத், தன்னுடைய தாயை அடக்கம் பண்ணி விட்டு ஜனாசா தொழுக வைத்து விட்டு அதையெல்லாம் தஃபன் கஃபன் செய்ததற்கு பின்பு வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகியதனால் தான் தக்பீர் தஹ்ரீமாவை அவர்கள் கொஞ்சம் விட்டார்கள் என்றார். நாம் இன்று எத்தனை பொடுபோக்கோடு தொழுகையில் இருக்கிறோம், தொழுகையுடைய சிந்தனையே இல்லாமல் இருக்கிறோமே. நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்நிலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி தருவாய் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மடியில் படுத்திருக்கிறார்கள். அப்பொழுது தொழுகை நடக்கிற ஒரு சத்தம் ஜமாத்தோடு கேட்கிறது. தள்ளாடி கொண்டு தன்னுடைய வீட்டிலிருந்து திரையை நீக்கி பார்க்கிறார்கள். அங்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் சஹாபாக்கள் எல்லாம் வந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். தட்டு தடுமாறி பார்த்த நாயகம் அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்து விட்டு அந்த இடத்தை பார்த்து சிரிக்கிறார்கள். சிரித்துவிட்டு அப்படியே தன் மனதில் நினைக்கிறார்கள், நான் எதற்காக அனுப்பப்பட்டேனோ அதை என்னுடைய மக்கள் பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள் என்கிற அந்த பெருமிதத்தோடு தானும் எழுந்து அந்த நேரத்தில் தொழ வர வேண்டும் என்பதற்காக ஆசைப்பட்டு முயல்கிறார்கள். முடியவில்லை. சஹாபாக்கள் எல்லாம் தொழுகை விட்டு நாயகத்தை வந்து தூக்கிக் கொள்ளலாமா என்கிற அளவிற்கு சஹாபாக்கள் முற்படுகிற பொழுது நாயகம் கையை இஷாரா செய்து காண்பிக்கிறார்கள், செய்கையின் மூலியமாக காண்பிக்கிறார்கள், நீங்கள் நின்று தொழுகையை நீங்கள் ஜமாத்தோடு தொழுகுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு திரையை மூடிக்கொள்கிறார்கள். அடுத்த சில மணித்துளிகள் அவர்கள் உயிர் இந்த இன்னுலகை விட்டு பிரிந்தது என்று சொன்னார். தொழுகையுடைய ஜமாத்தினுடைய விஷயத்தை நாயகம் கடைசி நேரங்களில் பெருமிதத்தோடு நினைத்தார்களே, அதை இன்று எந்த அளவிற்கு நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம், நாம் எந்த அளவிற்கு அதை நாம் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நன்மைக்குரிய பெரியார்களே. ஜமாத் என்றால் நாம் சாதாரணமாக நடத்திவிடக் கூடாது. பின் சுன்னத் என்றாலே ஒரு பாரதூரமாக பார்க்கப்படுகிறது. சுன்னத்து தானே என்பதாக நாம் எதையும் அலட்சியமாக பார்ப்பதுதான் நம் வாழ்வினுடைய மிக பெரும் தோல்வியாக அமைகிறது. நன்மைக்குரிய பெரியார்களே, இன்று அதே போன்று மிஸ்வாக்கை எடுத்துக்கொள்வோம். மிஸ்வாக் என்றால் இறைவன் சில நபர்களிடத்தில் மட்டும் எழுதி வாங்கியதை போன்று இவர்கள் மட்டும்தான் மிஸ்வாக்கு செய்ய வேண்டும் என்பதை போன்று மிஸ்வாக் என்பது யாருக்கு என்னன்னே தெரியாத அளவிற்கு ஆகி போய்விட்டது. மிஸ்வாக் என்றால் என்னவென்றே தெரியவில்லை. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மரண தருவாயில் அன்னை ஆயிஷாவின் மடியில் படுத்திருக்கிற பொழுது செய்கை காண்பிக்கிறார்கள், தன் வீட்டு கூரையின் மேல் எதையோ பார்க்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பார்க்கிறார்கள், ஏதோ இருக்கும் போன்று. கொஞ்ச நேரம் பார்த்ததற்கு பின்னால் அந்த ஓலைக்கு பின்னால் ஒரு காய்ந்த மிஸ்வாக்கு குச்சி சொருகி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காகத்தான் நாயகம் ஆசைப்படுகிறார்கள் என்பதாக மெதுவாக அவர் தலையை மடியிலிருந்து இறக்கி வைத்து விட்டு அந்த மிஸ்வாக்கு குச்சியை எடுத்து பதப்படுத்தி பக்குவப்படுத்தி தன் நாவில் வைத்து ஈரப்படுத்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயில் வைத்து 2 முறை தேய்க்கிறார்கள். பின்பு 2 வார்த்தைகளை கூறுகிறார்கள். அத்தோடு அவர்கள் உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது என்றால்
தன் இறக்கும் தருவாயிலும் மிஸ்வாக்கை பின்பற்றிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை நாம் ஒரு தடவையாச்சும் செய்திருக்கிறோமா என்பதை நாம் வாழ்வில் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கூறிய பெரியார்கள். இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம், நிறைய ஏராளமான விஷயங்களை சொல்லலாம். நோயாளியை விசாரிப்பது, இன்று அல்லாஹ் அக்பர், நோயாளியை விசாரிப்பதற்கு செல்லுகிறார்கள் அல்லவா, நோயாளியை விசாரிக்கிற முறையும் தெரிவதில்லை. நோயாளி விசாரிக்க வந்தவரிடம் எப்படி நோயாளியை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற முறையும் வீட்டார்களுக்கு தெரிவதில்லை. ஒரு கணவன் ஹார்ட் அட்டாக்கில் அட்மிட் ஆகி இப்ப வீட்டுக்கு வந்து திரும்பி இருக்கிறார். மனைவி வருபவர்களிடம் எப்படி அதை சொல்ல வேண்டும் என்கிற முறை கூட மனைவிக்கு தெரிவதில்லை. முதல்ல ஒருவர் வராரு, எப்படிங்க இது மாதிரி ஆயிடுச்சு என்ற மாதிரி கேட்கிற பொழுது, கடையில இருந்து நேற்று நைட்டு 10 மணிக்கு வந்தாரா, வந்த உடனே நேரே கடைச்சாவி அந்த கொக்கியில மாட்டினாரு, மாட்டின பின்னாடி சட்டையை கழட்டினாரு, சாப்பிட்டாரு, பின்பு பேசிக்கிட்டே இருந்தாரு, சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு, படான்னு நெஞ்ச பிடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டாரு. சரி, இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு நபர் வராரு, மறுபடியும் அங்கிருந்து திருப்பி தொடங்குறது. அவர் கடையில இருந்து வந்தாரா, மறுபடியும் அவங்க சாவியை தூக்கி அந்த கொக்கியில மாட்டினாங்களா, பின்பு சாப்பிட்டாரா, சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு, நெஞ்ச பிடிச்சு படுத்துட்டாரு. ஆனா அதாச்சும் முடிச்சாரு, அடுத்து வந்து விட்டு அதே இது ஹதீஸுடைய தொடர்ச்சியுடைய அந்த சங்கிலி தொடரா, எல்லாருக்கும் வருவர்கள் எல்லாருக்கும் நாம் முதலில் இருந்து அறிவிக்க வேண்டிய என்கிற கடமை, இதெல்லாம் சுன்னத்தல்ல. என்பதற்குரிய தாய்மார்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நோயாளியை எப்படி அணுக வேண்டும் என்கிற முறையை கூட நாயகம் சொல்லி தந்திருக்கிறார்கள். நோயாளியிடம் போய் வளவளவலை என்று நாம் தொடர்ச்சியாக பேசுவதற்காக அல்ல, அல்லாஹும்ம அதுஹிபில் பாஸ என்பதாக சில வார்த்தைகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளியிடம் பேசக்கூடிய வார்த்தைகளை கூட நாயகம் சொல்லியிருக்கிறார்கள். என்ன பேச வேண்டும் என்று தெரியாமலே அங்க போய் உட்கார்றது. நோயாளியை விசாரிக்க போறவர்களாக, நோயாளியை அந்த விசாரணைக்கு போகிற அவர்களுக்காவது ஒரு விதமாவது அந்த சுன்னத்தை பற்றி விளக்கம் தெரிகிறதா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது. நோயாளி ஹார்ட் அட்டாக்ல படுத்திருக்காரு, அவர் முன்னாடி போயிட்டு சொல்றது, இதே மாதிரிதான் போனவர் அந்த தெருவில் இருந்தார், அவர் போயிட்டாரு. அதுக்கு முந்தின வாரம் என் சச்சாமைக்கு இருந்தா அவன் இப்படிதான் அல்பாசிலே போனான் என்பதாக அவர் முன்னாடி நோயாளியிடமே அவருக்கே போய் ஹார்ட் அட்டாக் இருந்தால் இப்படி ஒரு நோய் வரும் என்பதாக, அவருடைய மரணம் வரும் என்பதாக சொன்னால், இருக்கிற கால்வாசி உசிரையும் இஸ்ராயேலும் பிடித்து தருவது என்ன சந்தோஷம் என்று எனக்கு தெரியவில்லை. நோயாளியை விசாரிக்கிற முறையை கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்திருக்கிறார்கள் என்றால், எந்த அளவிற்கு சுன்னத்துகளை நாம் பின்பற்ற அவசியப்பட்டிருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நோயாளியிடம் போய் வளவளவள என்று பேசிக் கொண்டிருக்க கூடாது. சிறியுல் சிக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், சிறியுல் சிக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஆன்மீகத்தில் தலைகொண்ட ஞானம் கொண்ட ஒரு மகான் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறார். எப்பயும் போல வளவள என்று பேசுகிற ஒரு நபர் அவரை நோயை விசாரிப்பதற்காக வருகிறார். வந்து நோயை விசாரிப்பதற்காக உட்கார்ந்து ஆரம்பிக்கிறார், பேசிக்கிட்டே இருக்கிற, என்னென்னமோ தலைப்புகளுக்குள் போகிறது. இவங்க எப்படியாவது அதை தடுத்து விடலாம் என்கிற நோக்கில் என்னென்னமோ பேசி பார்க்கறாங்க, அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார். கடைசியில் எவ்வளவு பிரியாஸ் தடுத்துறான்னு சொல்லிட்டு சூசகமான முறையில் சொல்லி காண்பிக்கிறாங்க கோவப்பட்டு. இது அடிக்கடி வறந்து போற இடம், மக்கள் எல்லாம் வந்து போவாங்க, அதிக நேரம் உட்கார்ந்து இருந்தா பாக்குறவங்க கொஞ்சம் தப்பா நினைப்பாங்க என்பதாக சொன்ன உடனே அவர் வேற மாதிரி விளங்கிட்டார். நம்ம 2 பேர் பேசுறது அவருக்கு வந்து யாரும் கேட்டுருவாங்கன்னு பயப்படுறாரு போல இருக்கு. அதன் காரணத்தினால அவர் இப்படி சொல்றாரு, நான் என்ன பேசாம தாப்பா போயிட்டு வந்துட்டா வந்து பேசுறதுக்கு என்பதாக அந்த நபர் சொல்லுகிறார். இருந்த சிறியூர் சிக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கோபம் ஏறிடுச்சு. எப்படா இவனை விரட்டு விடுறதுன்னு இருந்தோம், கடைசியில பார்த்தா இவரு தாப்பால் போட்டு வந்து உட்காந்து பேசுறீங்கிறாரு, இது இன்னும் சரிப்பட்டு வராது என்பதாக சொல்லிவிட்டு கோபம் அடைந்த சிறியூர் சிக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், தாப்பால் போடு, தாப்பால் போடு, வெளியே இருந்து தாப்பால் போட்டு கொண்டு போ, நான் உள்ளே இருந்து செத்தாலும் பரவாயில்லை என்பதாக சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு நோயாளியை விசாரிக்கிற ஒரு தன்மை கூட நம்ம இடத்தில் இல்லாமல் போனால் நாம் எந்த அளவிற்கு நாம் கீழ்த்தரத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மறுமைக்குரிய பெரியார்களே, எந்த நேரத்திலும் நாம் சுன்னத்தை பின்பற்ற வேண்டும். அண்ணல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்வை பற்றி நிறைய கேட்டிருப்போம். அவர்களுடைய மரண தருவாயில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகள் தான் கேட்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற பொழுது எத்தனை கஃபனை நீங்கள் அணிந்தீர்கள், எத்தனை கஃபனை நீங்கள் அணிவித்தீர்கள் என்பதாக கேட்கப்படுகிறது. 3 கஃபன் என்பதாக சொல்லப்படுகிறது. 3 துணியை வைத்து அவர்களுக்கு கஃனிடப்படுகிறது என்பதாக சொல்லப்படுகிறது. என்னிடத்தில் 2 துணி இருக்கு, இன்னொரு துணி வாங்கிட்டு வாங்க போதும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தினத்தில் இருந்தார்கள்? திங்கட்கிழமை. நானும் இன்று திங்கட்கிழமையில் தான் இருக்கிறேன், இன்றே என் உயிர் போகும் என்று நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்றார், அந்த இறப்பின் தினத்தை கூட நாயகத்தை விட்டு நான் நீங்கி போய் விடக்கூடாது என்ற அந்த சுன்னத்தையும் பின்பற்றியவர்கள் சஹாபாக்கள். ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ஜும்மாவுடைய பிரசங்கத்திற்கு தாமதமாக வருகிறார்கள். கேட்கப்படுகிறது, எதற்காக நீங்கள் தாமதமாக வருகிறீர்கள்?
சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதே போன்று ஒரு ஜும்மாவிற்கு தாமதமாக வந்தார்கள். நாங்கள் எல்லாம் கேட்டோம், யா ரசூலுல்லாஹ் எதற்காக நீங்கள் தாமதமாகி போனீர்கள் என்று கேட்கிற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள், என்னிடம் இருக்கிறது இந்த ஒரு ஆடைதான், இந்த ஒரு ஆடைதான், இதை நான் துவைத்து உலர்த்தி காயை போட்டு மறுபடியும் எடுத்து இந்த பிரசங்கத்திற்கு போட்டு வருகிற பொழுது எனக்கு அது தாமதமாகி போனது. அதே போன்றுதான் எனக்கும் ஒரு ஆடைதான் இருக்கிறது, அதை துவைத்து உலர்த்தி மறுபடியும் அதை நான் காய போட்டு எடுத்து போட்டு வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகி போனது என்று சொன்னவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொன்னால், இந்த விஷயங்களிலும் கூட நாயகத்தை பின்பற்றுவார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? கிட்டத்தட்ட 12 வருடங்கள் ஜனாதிபதியாக இருந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வுலகத்தை விட்டு பிரிகிற பொழுது 80க்கும் மேற்பட்ட திருகங்களை கடன் வைத்து விட்டு சென்ற உலகத்தின் ஒரே ஒரு ஜனாதிபதி என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர வேறு யாரையும் நம் கையில் காண்பிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஹஜ்ஜை செய்ய சொன்னார்கள் என்பதற்காக ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்து கடைசியில் அவர்கள் மரணிக்கிற பொழுது இந்த வருடம் என்னால் ஹஜ் செய்ய முடியாமல் நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேனே என்கிற அந்த வருத்தத்தோடு அவர்களுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது என்று சொன்னால் சுன்னத்தின் மீது எந்த அளவு அக்கறை வைத்திருப்பார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் சொல்லுகிறார்கள், தர்மத்தின் பொழுது எதையும் கணக்கு வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் நீ கொடுத்து விடு, கேட்டவுடன் கொடுத்து விடு என்பதாக சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக மூர்க்கத்தனமாக போரில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எதிராளியோடு போர் செய்து கொண்டிருக்கிறார். போராளியுடைய எதிராளியுடைய அந்த வாள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வாள் வெட்டி விடுகிறது. எதிராளியும் அந்த வாள் முறிந்து கீழே விழுந்து விடுகிறது. இப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையில் ஒரு வாள் இருக்கிறது. எதிராளி யோசித்து விட்டு கேட்கிறான், அலியே உங்கள் வாளை கொடுங்கள், உங்கள் வாளை கொடுங்கள் என்பதாக அலியிடம் கேட்டவுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டால் எதையும் கொடுத்து விடுவார்கள். தன் கையில் இருந்த அந்த ஒரு வாளையும் கொடுத்து விட்டதற்கு பின்னால் தன் கையில் வைத்து சண்டை போட்டு அவனை ஜெயித்தார்கள் என்பதாக வரலாறுகள் கூறப்படுகிறது என்று சொன்னால், ஒரு சனப்பொழுது கூட நாயகத்தின் சுன்னத்தை விடாமல் பின்பற்றியவர்கள் சஹாபாக்களை எவ்வளவுக்குரிய பெரியார்களே. தஃசீர் ரூஹுல் பயானில் அழகாக சொல்லுவார் இமாம் அவர்கள், நாயகத்துடைய சுன்னத்தை பின்பற்றுவது என்பது நமக்கு பிடித்ததை போன்று ஒரு ஈதுக்கு முன்னால் சாப்பிடும் அந்த இனிப்பை போன்ற அல்ல. நமக்கு பிடித்ததை போன்று நமக்கு பிடித்த விஷயங்களை மட்டும் செய்வதற்கு பேர் சுன்னத் அல்ல. இன்பங்கள், துயரங்கள், நஷ்டங்கள் எல்லா நேரங்களிலும் அண்ணல் பெருமானாருடைய வாழ்வை அந்த சுன்னத்தை நாம் பின்பற்றுவதன் மூலியமாகத்தான் நாயகத்துடைய எல்லா சுன்னத்தையும் நாம் பின்பற்றியதாக மாறிப்போகும் என்றால் இன்று நாம் எப்படியெல்லாம் நாயகத்துடைய சுன்னத்தைகளை நாம் பின்பற்ற அவசியப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வை முழுமையாக வாழ்வதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் முடியாது என்றிருந்த போதிலும் கூட என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் இவ்வுலகத்தில் நீங்கள் இந்த போன்று குழப்பமான காலங்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்படும் என்று சொன்னார்கள் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுன்னத்தின் மீது அக்கறை அதிகம் நமக்கு வேண்டும். எனக்குரிய பெரியார்களே, சுன்னத்துகளை நாம் சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் தண்ணீர் தானே உட்கார்ந்து குடிக்கல, சாப்பாடு தானே உட்கார்ந்து சாப்பிடல என்று நாம் சாதாரணமாக நினைக்கிறோம் அல்லவா? இந்த சுன்னத்து பிற்காலத்தில் மொத்த இஸ்லாத்தையும் நம்மை விட்டு அகற்றுவதற்கு காரணமாகி போகும். அல்லாமா அப்துல்லாஹ் இப்னு தைலமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், எதுகபு தீனு சுன்னத்தன் கமா எதுகபுல் ஜிபாலு குவ்வத்தன் குவ்வத்தா. ஒரு பெரிய மலை இருக்கிறது, அதிலிருந்து ஒரு கல் விழுகிறது, 2 கல் விழுகிறது என்றுதான் அந்த மலை நினைத்திருந்தது என்று சொன்னால் கூடிய சீக்கிரத்தில் அந்த மலை ஒரு சின்ன கூழங்கற்களுக்கு கூட சமம் இல்லாமல் போகிவிடும். அதை போன்றுதான் தன்னிடமிருந்து நான் தொப்பிதான் நான் சேர்த்து போடல, அல்லது நான் தண்ணி தானே உட்கார்ந்து குடிக்கல, சாப்பாட்டை தான் கவனமாக நான் சாப்பிடவில்லை என்பதாக சின்ன சின்ன சுன்னத்துகளில் தொடங்கித்தான் உன் மொத்த தீனம் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போகும் என்பதாக சொன்னார்கள். எனக்குரிய பெரியார்களே, சுன்னத் என்பது நம் வாழ்வில் ஒவ்வொரு நேரங்களிலும் இருக்கிற பொழுதுதான் அதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாமா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிற பொழுது, இந்த ஈமான் என்பது ஒரு மனிதனுக்கு பொக்கிஷமாக அல்லாஹு தஆலா கொடுக்கிற ஒரு உதாரணத்தை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அழகாக சொல்லுவார்கள். வைரம் வைடூரியம் இருக்கிறது, அதை பாதுகாப்பதற்கு ஒரு தங்கப்பட்டி செய்யப்படுகிறது. சரி, தங்கப்பட்டியை செய்தால் இதையும் தூக்கி விடுவார்கள் என்கிற எண்ணத்தில் நாம் வெள்ளிப்பட்டி ஒன்றை செய்கிறார் இறைவன். அந்த வெள்ளிப்பட்டியை பாதுகாப்பதற்காக தகரப்பட்டியை செய்கிறார், அதற்கு மேலே மண்கூபாவை செய்கிறார். இப்படி செய்ததற்கு பின்னால் ஷைத்தான் ஒரு மனிதனை வழிகெடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஷைத்தான் வழிகெடுக்க வேண்டும், ஒரு திருடன் அந்த பெட்டியை உடைத்து அதில் இருக்கிற பொக்கிஷங்களை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் மண்கூபாவை உடைப்பான்.
அதற்கு பின்னால் தகரப்பெட்டியை உடைப்பான், அதற்கு பின்னால் வெள்ளிப்பட்டியை உடைப்பான், அதற்கு பின்னால் தங்கப்பெட்டி, அதற்கு பின்னால் நேராக அந்த வைரத்தை அப்படியே தூக்கிக் கொள்கிற அந்த காட்சியை பார்க்கலாம். அதே போன்றுதான் ஷைத்தான் நம்மை வழிகெடுக்க நாடிவிட்டால் முதல்ல முஸ்தகபு தானே, அந்த மண்பூபாவிற்கு நிகராக முஸ்தகப்பை வைக்கிறார்கள். சாதாரண விஷயம் தானே முஸ்தகப்பு, இது விட்டா என்ன என்பதாக அதை விடுகிறோம், அதை உடைத்து விடுகிறான். அடுத்ததாக சுன்னத்து தானே அடுத்ததாக வைக்கிற உதாரணம், சுன்னத்து தானங்க, இதை போய் செய்து என்ன கிடைக்க போகுது, இது விட்ட தப்பு கிடையாது இல்ல, அதையும் விடுவது. அடுத்தது வாஜிபான விஷயங்கள், அடுத்தது பரவான விஷயங்கள், அடுத்தது நேராக நம் உள்ளத்தில் இருக்கிற ஈமானை அப்படியே பறித்து ஷைத்தான் சென்று விடுவான் என்பதாக ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள் என்றால், இன்று நாம் எதையெல்லாம் சின்ன சின்ன சுன்னத் என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோமோ அதெல்லாம் நம் வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்திலும் தேவைப்படுகிற விஷயமாக இருக்கிறது. நமக்குரிய பெரியார்களே, வாழ்வின் எல்லா நேரங்களிலும் நாயகம் காட்டித் தந்த ஒரு வழிமுறைதான் நமக்கு நேரான வழியை கொடுக்கும் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொண்டு அல்லாஹு தஆலா நம் அனைவரின் சுன்னத்தை தொடர்ச்சியாக நாயகத்துடைய வாழ்வில் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக என்று சொல்லி என்னுடைய நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.